1994ல இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கல அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ற ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னா நம்ம என்ன பண்றோம்? டக்குனு ஃபோன் எடுக்கிறோம். நம்ம எந்த ஆப் யூஸ் பண்றோமோ, அதில போயிட்டு டக்குனு ப்ராடக்ட் எல்லாம் சூஸ் பண்ணி கார்ட்ல போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான் இல்ல. ஆனா, அப்போ அந்த காலத்துல அதாவது 1994ல இது ரொம்ப கற்பனைக்குரிய ஒரு ஐடியாவா மட்டுமே இருந்துச்சு. இந்த ஐடியாவ ஜெஃப் பெசோஸ் அப்படின்ற ஒருத்தரு ஒரு எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு வந்து Amazon அப்படின்ற ஒரு நிறுவனத்த கண்டுபிடிக்கிறாரு. Amazon உருவான கதையும், ஜெஃப் பெசோஸோட கதையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு டெக் பக். நான் இதழ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க டெக் பக்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக் அப்டேட்ஸ் அண்ட் நிறைய டெக் ஸ்டோரிஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். 1994ல அவரோட ஹை பேயிங் ஜாப குவிட் பண்ணிட்டு ஜெஃப் பெசோஸ் என்ன பண்றாரு, ஒரு பிசினஸ் ஐடியாவ எடுத்துட்டு சியாட்டில நோக்கி டிராவல் பண்றாரு. இதெல்லாம் ஆரம்பமாகறதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்கணும்ல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் ரொம்ப ரேண்டமா ஒரு ரிப்போர்ட் படிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல ஒரு வருஷத்துக்கு 2300% இன்டர்நெட் குரோத் இருக்கு அப்படின்ற ஃபேக்ட வந்து அவர் தெரிஞ்சிருக்காரு. ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இன்டர்நெட் இருந்த ஒரு காலம் தான் 1994. ஆனா இப்பவே இவ்வளவு growth இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் அப்பவே யோசிச்சிருக்காரு. ஸோ ஆன்லைன்ல நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்பதான் வந்து இன்டர்நெட் growth இருக்கும்போது நம்மளோட பிசினஸும் ப்ராஃபிட் அடையும் அப்படின்றத அப்பவே அவர் வந்து கணிச்சிட்டாரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காரு, ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு மாசான பிசினஸ் ஐடியாவை எடுத்துட்டு சியாட்டில் போயிருக்காரு. நிறைய பிசினஸ் ஐடியாஸ் யோசிச்சிருக்காரு. ஒரு 20 ஐடியாஸ்ல எதை பிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஆன்லைன் புக் ஸ்டோர் இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு அவர் வந்து டிசைடும் பண்ணிட்டாரு. எவ்வளவோ பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும்போது புக் ஸ்டோரை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா, புக்ஸை பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்கு. நிறைய பேர் நிறைய வாசிப்பாங்க. ஆனா எல்லா புக்ஸையும் ஒரு பிசிக்கல் ஸ்டோர்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அதை சோர்ஸ் பண்ணி நம்ம டெலிவர் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்றது அவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இது அவர் ஆரம்பிக்கும் போது மீடியாலாம் அவரை வந்து பயங்கரமா இன்சல்ட் பண்ணாங்க. பயங்கரமா அவரை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க, புட் டவுன் பண்ணாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது சியாட்டில்ல அவரோட ஒரு கராஜ்ல உட்காந்து இந்த பிசினஸ் ஐடியாவை அவர் டெவலப் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு ஆர்டர் வருது. ஒரு சயின்ஸ் புக். அந்த புக்கை அவரே சோர்ஸ் பண்ணி, அவரே பேக் பண்ணி, லேபிள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி, அவரே ஷிப் பண்ணி டெலிவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புக்கோட ஆர்டர் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸையும் அவருக்கு வந்து அந்த ஒரு ஆர்டர் தான் கொடுத்துருக்கு. கொஞ்சமா அவர் கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போட்டு Amazon அப்படின்ற ஒரு சைட்டை பில்ட் பண்றாரு. ஆனா ஆரம்பத்துல வெறும் புக் ஸ்டோரா இருக்கும்போது Amazonோட பேரு Amazonே கிடையாது. கடாப்ரா அப்படின்ற ஒரு நேம்ல ஆரம்பிக்கிறாரு. கடாப்ரா அப்படின்றது வேர்ல்ட்ஸ் ஹியூஜ் ரிவர். ஸோ அந்த ரிவர் வந்து எப்படி ஒரு கிவ்வரா இருக்கோ அது மாதிரி நம்மளோட பிளாட்ஃபார்மும் மக்களுக்கு பயங்கரமான சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கணும் அப்படின்ற ஒரு நேம் ஐடியாலஜி படி தான் அதை வைக்கிறாரு. பட் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அதை நிறைய மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்றது, மிஸ்பெல் பண்றது அப்படின்றதுனால கெடாவர் அப்படின்னுலாம் சொல்லிடுறாங்க. கெடாவர்ன்றதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு அர்த்தம், ஒரு நெகட்டிவ் மீனிங்கும் வரும் இல்லையா? அதனால சரி எதுக்கு ரிவரோட பேரை வைப்பானே, ஒரு ஃபாரஸ்டோட நேம்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே Amazonன்னு சொல்லி அதை ரீநேம் பண்ணிட்டாரு. Amazonோட லோகோ பார்க்கும்போது அந்த சிம்பிள் கூட ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஏல இருந்து Z வரைக்கும் அது கனெக்ட் பண்ணியிருக்கும். விச் மீன்ஸ் எங்ககிட்ட இல்லாத ப்ராடக்டே இல்லை, A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டி போர்ட்ரேல்னே வச்சுக்கலாமே. இப்போ அவர் வந்து புக்கெல்லாம் டெலிவர் பண்றாரு. நிறைய பேர், நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவரை குவெஸ்சன் பண்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா? சும்மா நீ வந்து ஒரு சில ஆர்டர்ஸை நம்பிட்டு எப்படி நீ வந்து ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அவருடைய எஃபர்ட்ஸை எந்த விதத்துலையும் எந்த பாயிண்ட்லையும் கிவ் அப் பண்ணவே இல்லை. இப்படியே அவரோட கம்பெனி அவர் பில்ட் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகுது, ஒரு சில எம்ப்ளாயீஸ் வராங்க. அவரோட ஆஃபீஸில் ஃப்ளோரில் வச்சு தான் நிறையா ப்ராடக்ட்ஸை பேக்கே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு டேபிள் வேணும், ஒரு டேபிளில் தான் நம்ம ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணணும், அப்போ தான் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுத்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது 2000ஸ்ல ஒரு பெரிய கிராஷ், .com கிராஷ் ஒன்று நடக்குது. .com பபிள், அதோட கிராஷ் இதெல்லாம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். பட் இது பேசிக்கலி என்ன அப்படின்னா, எந்த வெப்சைட்டோட நேம்ஸ் எல்லாம் .comல முடியுதோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி ஓவர் நைட்டில் கொலாப்ஸும் ஆகுது.
பட் இதில் அமேசானுக்கு எந்த பாதிப்பும் வரல. ஏன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோடு தான் அமேசானோட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், அமேசானோட ஃபங்க்ஷனிங்காக இருக்கட்டும் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ ஓவர் நைட் கொலாப்ஸ் ஆகாத கம்பெனிஸில், ஓவர் நைட் கொலாப்ஸ் ஆகாமல் சர்வைவ் ஆன கம்பெனிஸில் அமேசான் ஒன்றா இருக்குது. கொலாப்ஸ் ஆகலை, ஆனால் வேறு ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் இருந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்டால் நிச்சயமாகவே இருந்துச்சு. ஸ்லோவாக அமேசான் வந்து தன்னைத்தானே பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது புக் ஸ்டோராக தான் லான்ச் ஆனதுனால புக்ஸ் மேலே ஒரு தனி பிரியம்னே சொல்லலாமே. ஸோ புக்ஸ் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அமேசானுக்கு. அதனால கிண்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே நிறையா புக்ஸ் எக்கச்சக்கமான பேஜஸ் ரீட் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் தென் ப்ரைம் மெம்பர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓடிடியில் நிறையா ஃபில்ம்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அதை கொண்டு வந்ததும் ஃபர்ஸ்ட் அமேசான் தான். இதுக்கப்புறமா நம்மளுடைய எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நிறையா கேஜெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஸ்டோராக ஆகுறாங்க. பட் இதெல்லாமே எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ ஓஜி அமேசான் தானே வச்சுக்கலாமே. அதை பார்த்து நிறையா பிராண்ட்ஸ் மிமிக் பண்ணுறாங்க, நிறையா கம்பெனிஸ், நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வருது. சைலண்டாக அமேசான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுதான் அமேசான் மார்க்கெட் பிளேஸ். நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா அமேசானில் உங்களோட ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணி நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட டைரெக்டாகவே வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெல்லிங், ஆனால் கொஞ்சம் மாடிஃபைடாக, ரொம்ப நல்ல ஒரு டிக்னிஃபைடான ஒரு வேலையே சொல்லலாமே. சரி, இதையும் பார்த்து நிறையா பேர் மிமிக் பண்ணுறாங்க. பட் அமேசான் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா AWS அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அமேசான் வெப் சர்வீசஸ். இது வந்து பேசிக்கலி கிளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டேட்டாவோ ஒரு பெரிய பெரிய பிராண்டோடைய டேட்டாவையோ கிளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அமேசான் தான் இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. இன்னைக்கு அளவில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸோடைய டேட்டா இன்க்ளூடிங் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அமேசான் தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் கிளவுட் ஸ்டோரேஜை ப்ரொவைடும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு புக் ஸ்டோராக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கேஜெட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, எஃப்எம்சிஜி, மூவிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ணி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் டெக் கம்பெனியாக ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமேசான் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து இன்சல்ட் பண்ணாலும், நிறையா மீடியாலாம் வந்து புட் டவுன் பண்ணாலும், அவரோட ஒரு ஐடியாவை ஜெஃப் பெசோஸ் விட்டு கொடுக்கவே இல்லை. ஹை பேயிங் ஜாபை குவிட் பண்ணிட்டு அந்த ஒரு ஐடியாக்காக கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. கிளவுட் ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணதுனால நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டோட ஒரு பேக் போனாவே அமேசான் வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூட் கம்பெனிஸில் ஒன்றா அமேசான் வந்து இருக்குது. ஒரு காலத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அமேசானை பார்த்து கேட்டாங்க தானே, இது தேவையா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இதை வந்து நம்ம கிவ் அப் பண்ணிடலாமா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிறையா க்ரோயிங் கம்பெனிஸில் அமேசான் இன்வெஸ்டராக இருக்காங்க. நிறையா க்ரோயிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அமேசான் இருக்குது. அமேசானோட சக்ஸஸ் ஸ்டோரியை தொடர்ந்து உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே உங்களோட ட்ரீமை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் டெக் பக் தமிழை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை.